ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு செய்ய போற ரெசிபி பூண்டு முறுக்கு. பூண்டு முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூண்டு 300 கிராம் எடுத்திருக்கோம். இதை அரைச்சி எடுத்துடலாம். 2 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கோம். 1 கிலோ பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கோம். 300 கிராம் பூண்டு அரைச்சி வச்சிருக்கிறோம். 25 கிராம் சீரகம் எடுத்திருக்கோம். 25 கிராம் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கோம். 75 கிராம் உப்பு எடுத்திருக்கோம். 350 ml ஆயில் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம அந்த பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டு அரைச்சி மாவாக்கிடுவோம். நம்ம அரைச்சி இந்த பொட்டுக்கடலை மாவை எடுத்து ஜல்லடை பிடிச்சிருவோம். நைஸாக வேணுன்றதுக்காக நம்ம ஜல்லடை பிடிக்கிறோம். இது எல்லாத்தையும் அரைச்சி நான் ஜல்லடை பிடிச்சிடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச 1/2 கிலோ கடலை மாவும் அதையும் ஜல்லடை பிடிச்சிருவோம். ஏன்னா கட்டி வரும் அதில், அதனால் அதையும் ஜல்லடை பிடிச்சிருவோம். ஏன்னா மாவெல்லாம் கட்டி கட்டியாக இருக்கும் அதில், பாருங்கள் பாருங்கள் இப்போ தெரியுது இல்லை, இந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுனால தான் க்ளீனாக நம்ம ஜல்லடை பிடிச்சி எடுத்து வைக்க போகிறோம். இப்போ அரிசி மாவை போட்டுருவோம். இந்த மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் உப்பு, பூண்டு அரைச்சி வச்சிருக்கிறது, வெள்ளை எள்ளு, சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இதில் முதல்ல உப்பு, சீரகம், வெள்ளை எள்ளு மட்டும் போட்டு மாவில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பூண்டு போடுறதுக்கு முன்னே இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பூண்டை போட்டுருவோம். நம்ம எடுத்து வச்ச 350 ml ஆயிலை ஊற்றிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம முறுக்கு எந்த திட்டத்தில் பிசைவோமோ அந்த திட்டத்தில் பிசைஞ்சா போதும். ரொம்ப தண்ணி மாதிரி ஆக்கிட வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். போதும் பாருங்கள், இந்த அளவு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடாக இருக்கட்டுங்க. முறுக்காச்சி எடுத்துருக்கேன் நான். இப்போது இதை முறுக்கு குழலில் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி போடுங்க. இதில் போட்டு சரியாக உட்கார வைங்க. அதை பாருங்கள், க்ளீனாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு உள்ள இதில். இப்போ இதில் நம்ம மாவு போட்டு ஃபில் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவு எடுத்து கொஞ்சம் ரவுண்டாக பண்ணுங்க. இந்த ரவுண்ட் ஆக்கின உடனே அதை எடுத்து அந்த அச்சில் போடுவோம். நம்ம இதே மாதிரி இது ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணணும். நம்ம ஃபுல்லாக போடுவோம். இந்த அச்சில் ஃபுல்லாக போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும், கேப் இல்லாமல். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துருவோம். நம்ம மேலே க்ளீனாக வலிச்சு எடுத்தோம்னா வந்துடும். அது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தால் வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுன்னு இப்போ அந்த ரொட்டேட்டரை திருப்பறதுக்கு பார்த்தீங்களா, அந்த திருப்பினா அது திரும்பும். அது ப்ரெஷர் கொடுக்கும். நம்ம திருப்ப ப்ரெஷர் போகும் கீழே. அது கரெக்டான பொசிஷனில் வச்சு செட் பண்ணிவிடுவோம். இப்போ செட் ஆகிடுச்சு இது. இப்போ கீழே பாருங்கள், முறுக்கு வர ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் சூடு ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம இதில் சுற்றி விடுவோம் முறுக்கை. இப்போ பொறுமையாக சுற்றி விடுங்க. இந்த மாதிரி சுற்றினா முடிஞ்சது, முறுக்கு ரெடி ஆகிடும். பொறுமையாக அப்படியே சுற்றி விடுங்க, இல்லைன்னா எண்ணெய் செதறிடும் மேலே. முறுக்கு சுற்றினோடனே திருப்பாதீங்க, ஏன்னா அது உடஞ்சிரும். அதனால் ஒரு ஆஃப் பாயில் டவுன் உடனே திருப்புங்க. பாருங்கள், இப்போ அரை வேக்காடு வெந்திருக்கு. எண்ணெய் கொஞ்சம் அடங்கிருக்குல்ல. இப்போ திருப்ப ரெடி. இப்போ திருப்புவோம் நம்ம இதை. இப்போ
திருப்பி போட்டுடலாம். அப்படியே வேகட்டும். இது பாருங்கள் கிட்ட நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ முறுக்கு வெந்துடுச்சு. இப்போ எடுக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நாம் முறுக்கை எடுத்துருவோம். அவ்வளோதான், முறுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. எடுத்துருவோம் நம்ம இதை. ஓகே மக்களே, சுவையான பூண்டு முறுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரவங்களுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.